This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். சீனாவுக்கு அடித்த ஜாக்பாட். தென் சீன கடல் பகுதியில் கச்சா எண்ணெய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக சீனா தெரிவித்துள்ளது. திங்கட்கிழமை அன்று சீனா வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தென் சீனா கடலின் வடகிழக்கு பகுதியில் 100 மில்லியன் டன்கள் அளவுக்கு கச்சா எண்ணெய் இருப்பு இருப்பதை கண்டறியப்பட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. ஆயில் ஃபீல்ட் என்ற எண்ணெய் படுக்கையில் கச்சா எண்ணெய் இருப்பு கண்டறியப்பட்டுள்ளதாக சீனா கூறியுள்ளது. கிழக்கு சீனாவின் குவான்ட்வாங் மாகாணத்தில் இருந்து 170 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கச்சா எண்ணெய் இருப்பு இருப்பது தெரிய வந்துள்ளது. சராசரியாக 100 மீட்டர் ஆழம் கொண்ட கடல் பகுதியில் இவை இருப்பதாக சீனா கூறுகிறது. சீன நாட்டை சேர்ந்த எண்ணெய் ஆய்வு நிறுவனம் இந்த பகுதியில் சோதனை நடத்திய போது ஒரு நாளைக்கு 413 பேரல்கள் எண்ணெய், 68,000 கியூபிக் மீட்டர்கள் இயற்கை எரிவாயு ஆகியவற்றை வெற்றிகரமாக பிரித்து எடுத்ததாக தெரிய வந்துள்ளது. தென்சீன கடல் பகுதி என்பது பல்வேறு சர்ச்சைகள் நிறைந்த பகுதி. ஏனெனில் தென்சீன கடல் பகுதியில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சில தீவு கூட்டங்களுக்கு பல்வேறு நாடுகளும் சொந்தம் கொண்டாடி வருகின்றன. இருந்தாலும் அந்த இடத்தில் சீனாதான் தற்போது ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. தென் சீன கடல் பகுதியில் இருக்கும் தீவு கூட்டங்களுக்கு அங்கிருக்கும் இயற்கை வளங்களுக்கும் சீனா, பிலிப்பைன்ஸ், மலேசியா, வியட்நாம், இந்தோனேஷியா உள்ளிட்ட நாடுகள் சொந்தம் கொண்டாடி வருகின்றன. இவ்வாறு பல்வேறு நாடுகளும் சொந்தம் கொண்டாடி வருவதன் காரணமாக தென் சீன கடல் பகுதியில் இருக்கும் வளங்கள் குறித்து பெருமளவில் எந்த நாடுகளும் ஆய்வு நடத்த முடியவில்லை. இந்த சூழ்நிலையில்தான் தென்சீன கடல் பகுதியில் கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கண்டறியப்பட்டுள்ளதாக சீனா அறிவித்துள்ளது. இந்த வளங்களை கண்டுபிடித்து இருக்கக்கூடிய பகுதி சீனாவுக்கு சொந்தமானது என்றும் சர்ச்சைக்குரிய பகுதி இல்லை என்பதும் தெரிய வருகிறது. எண்ணெய் வளம் கண்டுபிடித்திருக்கும் பகுதி சீனாவின் பிரத்யேக பொருளாதார மண்டலத்திற்கு உட்பட்ட பகுதி என்றும் சீன கரையில் இருந்து 200 நாட்கள் மைல் தொலைவில் இவை இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. சீன அரசு இது ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என தெரிய வந்துள்ளது. உலக அளவில் அதிகபட்சமாக கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு நாடாக சீனா இருக்கிறது. சீனா ஒரு நாளைக்கு 11.1 மில்லியன் பேரல்கள் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கிறது. தற்போது அவர்களிடமே கச்சா எண்ணெய் வளம் கண்டறியப்பட்டுள்ளதால் கூடிய விரைவில் இந்த துறையில் ஆதிக்கம் செலுத்தும் நாடாக சீனா மாறுவதற்கான வாய்ப்புள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.